மீண்டும் ஒரு புதியதொரு தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பதிவு மக்களை பீதியடை செய்யவோ அல்லது பதட்டமடை செய்வதற்கான ஒரு பதிவாகவோ இந்த பதிவு நிச்சயமாக இருக்காது. நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ஒரு மாத காலமாக நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இயற்கையினுடைய சீற்றத்தின் காரணமாக பல மாவட்டங்களிலும் காற்றினுடைய அதிகரிப்பு, வெள்ளம் இவையெல்லாம் ஏற்பட்ட வண்ணம் இதனால் பல்வேறு பாதிப்புகளையும் நாம் கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் அனுபவித்திருந்தோம். ஓரிரு நாட்களாக தொடர்ந்தேர்ச்சியான பலத்த மழை நாடளாவிய ரீதி கிடைத்து வருகின்றது. மகாவலி கங்கையினுடைய நீர்மட்டம் அதிகரித்திருப்பதன் காரணமாக மகாவலி கங்கையை அண்டிருக்கின்ற தாழ்நில பகுதிகளான சேருநுவர, கந்தளாய், மூதூர், வெறுகல், கிண்ணியா இப்படியான பிரதேசங்களில் வெள்ள அபாயம் ஏற்படலாம் என்ற முன்னெச்சரிக்கையை வழங்கியிருக்கிறது. ஆகவே மக்களே, இந்த தகவல் யாரையும் பீதியடை செய்யவோ பதட்டமடைய செய்யவோ அல்ல. மாறாக வெள்ளத்தினால் ஏற்படுகின்ற இயற்கை அனர்த்தங்களை நாங்கள் தடுக்க முடியாது. அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். அதற்காக நாங்கள் எடுக்கின்ற முதலாவது ஒரு உத்தி தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். ஆகவே இந்த காணொளி ஊடாக இந்த மகாவலி கங்கை அண்டிய தாழ்நில பகுதியில் உள்ள பிரதேசங்கள் அவதானமாக இருக்குமாறும், வெள்ள அபாயம் ஏற்படும் என்ற அந்த தகவலை நாம் கவனத்தில் கொண்டு அதற்கேற்ற முன்னேற்பாடான செயற்பாடுகளை மேற்கொள்வது உண்மையில் எங்களுடைய இந்த பாதிப்புகளிலிருந்து நிச்சயமாக குறைத்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாமல் பல்வேறு வானிலையாளர்கள் வானிலையில் ஏற்படுகின்ற பல்வேறு மாற்றங்களையும் தொடர்ந்தேர்ச்சியாக அவர்கள் முன்னெச்சரிக்கையை வழங்கி வருகின்றார்கள். ஆகவே பொதுமக்களாகிய நாங்களும் அந்த முன்னெச்சரிக்கைகளினை நாங்கள் உதாசீனம் செய்யாது முன்னெச்சரிக்கைகளை எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எமக்கு இயற்கையினுடைய சீற்றத்தினால் வருகின்ற அந்த பேரிடரினால் வருகின்ற பாதிப்புகளிலிருந்து நாம் நிச்சயமாக குறைத்து கொள்ள முடியும். ஆகவே இந்த தகவலை முடிந்தவரை ஷேர் செய்து கொள்ளுங்கள். இந்த தகவல் மக்களை பீதியடை செய்வதற்கோ அல்லது வீணான பதட்டங்களை ஏற்படுத்துவதற்கோ அல்ல. மாறாக நாம் முன்னெச்சரிக்கையான முறையில் இயற்கை அனர்த்தங்களில் இருந்து பாதுகாப்பதற்காக எமது மக்களை நாம் ஆயத்தப்படுத்துவதற்கான ஒரு தகவலாக உண்மை செய்தியை நாங்கள் இந்த இடத்தில் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இது பிரயோசனமாக இருந்தால் அவசரமாக இந்த தகவலினை பகிர்ந்து கொள்வதன் ஊடாக பல மக்கள் பிரயோசனப்படுவார்கள், அந்த அனர்த்தத்திலிருந்து பாதுகாத்து கொள்வார்கள் என்ற தகவலையும் இந்த காணொளியின் ஊடாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே மீண்டும் ஒரு காணொளியில் நான் நல்லதொரு செய்தியோடு நல்லதொரு தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு காத்திருக்கின்றேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எம்ஐஎம் ஃபுர்கான்.